பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மகனே மகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எந்த இடத்துலையும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களை வெட்கப்பட்டு போகவும் நான் விடமாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. என் ஜனங்கள் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஏசப்பாவுடைய பிள்ளைகள் தான். ஏசப்பாவுடைய பிள்ளைகளை ஏசப்பா எந்த இடத்துலையும் வெட்கப்படவே விட மாட்டார். இன்னைக்கு உங்க படிப்புல, உங்க ஸ்கூல்ல, உங்க காலேஜ்ல, நீங்க போற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, நீங்க வேலை செய்யற இடத்துல, உங்க தொழிலில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய அவமானங்கள், நிறைய தோல்விகள், நிறைய கஷ்டங்களை நீங்க சந்தித்து கொண்டு தான் இருக்கீங்க. நீங்க ஏசப்பா விசுவாசிக்கும் போது நீங்க எங்கெங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்க தலையை ஏசப்பா உயர்த்துவாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கும் போக மாட்டாங்க, ஏசப்பாவும் தேட மாட்டாங்க. ஆனா அவங்க என்கிட்ட வந்து குறை சொல்லுவாங்க, ஏசப்பா எனக்கு நன்மையே செய்ய மாட்டாரு, என்னதான் ஏசப்பா தேடி போனா எனக்கு பலனே இல்லைன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் ஏசப்பா பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஏசப்பாவை கொடுக்க முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்க மாட்டோம். ஏசப்பா விசுவாசிக்க மாட்டோம், அவருடைய பிள்ளையா வாழ மாட்டோம், பைபிள் சொல்ற விஷயங்களை கடைபிடிக்க மாட்டோம், ப்ரேயர் பண்ண மாட்டோம். எதுவுமே பண்ணாம ஏசப்பா வந்து எல்லாத்துலயும் வெட்கப்பட விட்டாருன்னா எந்த இடத்துலங்க நியாயம்? நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளையா மாறும்போது தான் நம்ம எந்த இடத்துல வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஏசப்பா இன்னைக்கு நமக்கு வாக்கு தரது என்னன்னா, மகனே மகளே, முதல்ல நீங்க என்னை விசுவாசிங்க. என்னை விசுவாசிக்கிற பிள்ளையா நீங்க மாறும்போது உங்களை நான் எந்த இடத்துல வெட்கப்பட விட மாட்டேன். நீங்க எந்த இடத்துல போனாலும் அங்க நீங்க தலை நிமிர்ந்து தான் நடப்பீங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு. ஏசப்பா விசுவாசிங்க, நிச்சயமா வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வைக்கிற வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.